தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் 4 நாட்களிலேயே பிரபலமடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் மதுசூதனருக்காக ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் இதனை தெரிவித்தார். அம்மாவின் மரணத்திற்கு நீதி கேட்கும் அந்த வேட்கை இங்க இருக்கிற ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் மனதிலும் நிறைந்திருக்கிறதை காண்கிறோம். ஒரு குடும்பத்தின் பிடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எக்குக்கோட்டை சென்றுவிடக்கூடாது என்ற ஆதங்கம் பலர் மனதிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். இரட்டை விளக்கில் ஒரு விளக்கு ஒளி விளக்கான எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு விளக்கு புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லக்கூடிய கருத்து மக்கள் மனசுல ரொம்ப நல்லா ரீச் ஆகுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக இரட்டை இலையையும் இரட்டை விளக்கையும் அவங்களால அசோசியேட் பண்ணி பார்க்க முடியுது. அதனால எங்களுடைய கணிப்பு என்னன்னா, நாங்க போறப்பே இன்னைக்கு தேதிக்கு இந்த சின்னம் 4 நாட்கள் தான் ஆச்சு. ஆனால் நாங்கள் போற இடத்துல நீங்க பார்க்கலாம், அவங்களே இரட்டை விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் ஒருவர் சென்னையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த கண்ணப்பன் என்பவர் வேட்பாளர் மதுசூதனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதிமுகவின் மற்றொரு அணியை சேர்ந்தவர்கள் தரக்குறைவாக பேசியதால் விரக்தியில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.